The case study enhancing tax filing compliance for small business in India. அதாவது tax file பண்றதுல small business people என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அதை வந்து டிசைன் திங்கிங் அப்ரோச் மூலமா எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே தெரியும் டிசைன் திங்கிங்ல 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கலாம். Small business owners in India often struggle to comply with income tax laws due to limited knowledge, complex filing procedures and insufficient digital literacy leading to penalties and missed benefits. Main reasons என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு லிமிட்டடான நாலேஜ் இருக்கு அண்ட் தென் ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கிறதுனாலையும் இன்சஃபிஷியன்ட் டிஜிட்டல் லிட்ரஸி அதை ஆன்லைன்ல எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ் தான் டிஜிட்டல் லிட்ரஸி மீன் பண்றாங்க. அதுவும் அடிப்பேட்டா இல்லாததுனால நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் எம்பத்தைஸ். In this stage, mainly the focus gives to the deep understanding of the challenges faced by small business owners. முதல்ல அவங்களுக்கு ஃபைலிங்ல என்னென்ன challenges இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். அதுக்கு மெயின் சோர்ஸ் என்ன எப்பவுமே நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு இன்டர்வியூஸ் அண்ட் சர்வேஸ் கண்டக்ட் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதனால அவங்களால பண்ண முடியல, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் அவைலபிள் டூல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். எதனால அவங்களுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அவங்க இருக்குங்கிற புரிதல் வந்து நிறைய பிசினஸ் பீப்புளுக்கு இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸ்டேஜ் 2, ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த கோர் ப்ராப்ளம் வி ஹாவ் டு எக்ஸாக்ட்லி டிஃபைன் த பெயின் பாயிண்ட்ஸ், என்ன மெயின் பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம சர்வேஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிற டேட்டா இருக்குது, பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு செக்டார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஒரு நிறைய பிசினஸ் கண்டக்ட் பண்றோம் இல்லையா, அதுல ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும். அதை வந்து நம்ம அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் டார்கெட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரைக்கும் பீப்புள் ஹூ டூ ஸ்மால் பிசினஸ் ஆர் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லையா, அவங்களே யாருன்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்டார்ட் அப் பண்றவங்க, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அவங்களுக்கு என்ன ஃபைலிங் வந்து ஐடியாஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கணும். மூவ் ஆன் டு த ஐடியா ஸ்டேஜ். இது வந்து பிரெயின் ஸ்டார்மிங்கிறது என்னது, என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மென்டலா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரிப்பேர் பண்றது ஐடியா ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், அப்புறம் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இவங்க எப்படின்னா பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அவங்கள என்ன கொடுப்பாங்க, இன்சைட்ஸ் கொடுப்பாங்க, they will give adequate suggestions. அதை யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ப்ரோட்டோடைப்ங்கிறது என்னது, நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் பிளான் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைல் ஆப்போ இல்லை ஒரு சாட் பாக்ஸோ டிசைன் பண்ணிட்டு அதை நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றது. அதுதான் ப்ரோட்டோடைப். அந்த இன்டர்ஃபேஸ் அவங்களுக்கு புரியுதா, அந்த டாக்ஸ் ஃபைலிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை ஸ்மார்ட் ஃபோன்ல எப்படி அப்லோட் பண்றது, அப்புறம் டாக்ஸ் ப்ரொசீடிங் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ரோட்டோடைப்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அசைன் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கறதா ப்ரோட்டோ ஸ்டேஜ். டெஸ்டிங். இப்போ பைலட் டெஸ்ட் நம்ம சொல்றது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பீப்புள் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் செக்டார் கொடுத்து அதோட ரிசல்ட்ஸ் என்ன, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நமக்கு தெரிய வருது. நான் எல்லாருமே போடுறேன், பட் எக்ஸிகியூஷன் தான் பிரச்சனை இல்லைன்னு தெரியும் ஓகேவா. ஸோ அதை நம்ம இந்த டெஸ்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அது பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் தெரிய வரும். டிஃபிகல்டிஸ் இருந்தால் கன்வே பண்ணுவாங்க, ஈஸியா இருந்தால் அது சொல்லுவாங்க. இந்த 5th ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் தான் மெயினாக செலக்ட் பண்ணுவோம். அந்த ஃபீட்பேக்ஸை வச்சு பாசிட்டிவா இருக்கிறதுல நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு நெகட்டிவா இருக்கிறதுல எரேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா அதுல இருந்து வர இன்சைட்ஸ் வச்சு நம்ம ஆக்சுவல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவல் பிளான் என்னது, யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு சாட் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கலாம். மேனுவலா அவங்க பண்றதுல எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்க. ஸோ அதுல நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இனிஷியல் முதல்ல ஒரு ரீஜியனுக்கு மட்டும் புது அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கறது. அதே அவேர்னஸ் கம்பெனி அதை பார்த்து நான் இப்படி ஒரு சாட் பாக் இருக்கு, அதை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுக்குறது. அண்ட் தென் அது சக்சஸ்ஃபுல்லா வரும் பட்சது we can move on to the full launch. ஹோல் ஆடியன்ஸ்மே நம்ம அதை லான்ச் பண்ணுவோம். This is how we can derive solution using DT approach for any problem state. யாராவது ஒருத்தர் வந்து இந்த அப்ரோச்சை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ எம்பத்தைஸ் ஸ்டேஜ்ல என்னென்ன விதத்துல எல்லாம் நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கலெக்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க.
by conducting interviews and surveys சொல்றோமா. So அப்ப என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம பண்ணலாம்? Like collecting samples in the rural and urban areas, and education institutions like school, college, and other ஸ்கூல் காலேஜஸ்ல நமக்கு பிசினஸ் பீப்பிள் இருப்பாங்க. yeah, those started people, creative people are started ideas. So be very helpful in journalism. Easy and inability to understand the technical procedures while filing tax. Okay. These are the complexities that faced by the business.